முதல் விஷயம் சிம்பிள். அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆன்டிபாடின்னு சொல்லுவோம், அது ஃபுல்லாகவே அந்த அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு கிடச்சிரும். இயற்கையாகவே கிடச்சிரும். இந்த கொலஸ்ட்ரம் சீம்பால் என்ன பண்ணும், ஒரு பெயிண்ட் மாதிரி செவத்துக்கு நம்ம பட்டி பூசுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதை வந்து கோட் பண்ணுறதுனால இவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ். இந்த பட்டி வந்து சோல்ஜர்ஸ். குழந்தைக்கு எந்த நோயும் தாக்குதல் வராமல் இந்த கொலஸ்ட்ரம் சீம்பால் வந்து அந்த குழந்தைய பாதுகாக்கும். அது எவ்வளவு நேரம் வரைக்கும், எத்தனை தடவை வரைக்கும், ஒரு நாள் இருக்குமா அந்த சீம்பால்? 3 நாள்லேருந்து சில பேருக்கு 5 நாள் வரைக்கும் கூட சீம்பால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலி பொதுவாக பார்த்தீங்கன்னா 72 மணி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த சீம்பால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலான வந்து டிரான்சிஷன் மில்க், இந்த முதல் வரக்கூடிய கொலஸ்ட்ரமும் அதுக்கப்புறம் வரக்கூடிய மெச்சூர் மில்க்கும் அது ஒரு 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் முதிர்ந்த பால் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயத்தில் நம்ம செயற்கையாக எது ஒன்று புகுத்தினாலும் அது இயற்கைக்கு அகெயின்ஸ்டான ஒரு விதி இல்லையா? ஸோ குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயமே தாய்ப்பால் இருக்கும் பொழுது நம்ம ஏன் வேற ஒரு பொருளை எடுக்கணும்? குழந்தைக்கு தேவையான முதல் உதவி, சக்தி, இம்யூனிட்டி, வேக்சினேஷன் எல்லாமே அதுதான். அதை தவிர்த்து வேறு எதுவுமே அந்த குழந்தைக்கு தேவையான அவசியமே கிடையாது. அது கொஞ்சமாக சுரந்தாலும் சரி, நிறைய சுரந்தாலும் சரி. ஏன்னா கிளைண்ட்ஸை வந்து கேட்பாங்க, மேடம் அது கொஞ்சமாக தான் இருக்குது, குழந்தைக்கு போதுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அது கொஞ்சமாக இருக்கிறதுமே இயற்கையோடைய விதி தான். அது அதிகப்படியாக சுரந்தாலும் குழந்தை அதிகமாக மோஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நேச்சுரலாக அந்த கொலஸ்ட்ரம் வந்து லாக்ஸேட்டிவ்னு சொல்லுவாங்க, மலம் இலக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சமாக தான் சுரக்கணும், அது கொஞ்சமாக தான் கோட் ஆகணும், அது குழந்தைக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். குழந்தையால் அதிகமாக சுரந்தாலும் அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நேச்சுரலாக ஊர் பக்கம்லாம் மாடு கண்டு போட்டால் அது சீம்பால் ரொம்ப அந்த கொழுப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த கொழுப்பு சக்தி அதிகமாக குழந்தைக்கு போனாலும் அது சரி கிடையாது இல்லையா? ஸோ கடவுளாக இயற்கையாக நம்ம கொடுத்தந்தா இந்த கொலஸ்ட்ரம், இந்த குழந்தைக்கு தேவையானது அவங்களால எவ்வளோ டைஜஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் அந்த கொலஸ்ட்ரம் சுரந்திருக்கும். ஸோ இது ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. குழந்தைக்கு பிற்பகுதியில் வரக்கூடிய அடல்ட் ஆன்செட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், இந்த டயபெட்டிஸ், ஆஸ்துமா, அலர்ஜி, இதிலெல்லாம் வந்து நிறைய விஷயத்த ப்ரிவென்ஷன் கொடுக்குது வந்து இந்த தாய்ப்பால். இது குழந்தைய சார்ந்தது. இதே தாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ரத்தப்போக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னாவா இந்த தாய்ப்பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அனீமியாலேருந்து அதிகப்படியான ரத்தப்போக்கு டெலிவரிக்கு அப்புறம் போகிற அனீமியாலேருந்து வந்துடுச்சு அப்படின்னா அதை ப்ரிவென்ஷனுமே இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த அனீமியாவை அவங்களால ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது வந்து இன்னொரு விஷயம். அடுத்து வந்து இந்த 6 மாதத்துக்கு இந்த குழந்தை பிறப்பை தள்ளி போட முடியும் அவங்களால, உடனே ப்ரெக்னென்ட் ஆகாமல். இது தாய்க்கு. நம்ம நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் இவ்வளோ விஷயமா உட்காந்து ஒரு ரேடியோ, டிவின்னு எல்லா விஷயமும் இவ்வளோ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கோம்? அவ்வளோ முக்கியமான விஷயமா? இது நேச்சுரலான விஷயம்னு சொல்கிறீங்களே, இது ஏன் இவ்வளோ விழிப்புணர்வு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சென்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 50%க்கு குறைவாக தான் தாய்ப்பால் ஊட்டுதலை சக்ஸஸ் ரேட் வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்துமே படித்தவங்க, படிக்காதவங்க, வயசு சின்ன பசங்க, பெரிய பசங்கன்னு பார்த்தாலுமே தாய்ப்பால் ஊட்டுதல் அம்மாவை பார்த்துட்டு இருந்தாவே ஒதுங்கி போகக்கூடிய கல்ச்சரில் தான் நம்ம இருக்கோம் இப்போ வரைக்கும். 2025லையும் அந்த மாதிரி தப்பான விதத்தில் பார்க்குற கல்ச்சர் வந்து கிடையாது இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான நாட்டுக்கு என்ன சப்போர்ட் சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று புட்டிப்பால்லேருந்து வரக்கூடிய பிளாஸ்டிக், 1 கிலோ ஃபார்முலா பவுடர், தாய்ப்பால் புட்டி பவுடர் நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னா 4000 லிட்டர் தண்ணி செலவாகிறதா ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு பொருள் நம்மளை எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்மளை நரிஷ் பண்ணணும், நமக்கு நல்லது பண்ணணும். வேறஸ் நம்ம ஒரு நாட்டிலேருந்து ஒரு பொருள் நம்ம எடுத்து நம்மளை கெட்டது பண்ணிக்க கூடாதுல்ல. ஏன்னா ஃபார்முலா பவுடர்னால, இந்த ஆர்டிஃபிஷியல் பவுடர்னால ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பாட்டில் வழியாக கொடுக்கறதுனாலையும் நம்மளுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இது குழந்தைக்கு மட்டும் நல்லதில்லை, அம்மாவுக்கு மட்டும் நல்லதில்லைன்னு சொல்ல முடியாது. என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், நாட்டுக்கே வந்து இது வந்து ரொம்ப சிறப்பு. அப்படின்றதுனால தான் தாய்ப்பாலுக்கான ஒரு வாரமாக நம்ம இதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சில பேர் கேட்கலாம், ஏன் அது மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே மாதிரி இருந்திருக்கலாமே, 1 டே செலிப்ரேட் பண்ணிட்டு போயிருக்கலாமே, ஏன் ஒரு வாரம் வச்சு இதை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தாய்ப்பால் ஊட்டுதலும் தாய்ப்பாலுடைய மகத்துவமும் அதிகபட்சமாக இருக்கிறதுனால இது பெரும்பாலான மக்களுக்கு போய் சேரணுன்றதுனால தான் இதை பிரச்சாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது குழந்தைக்கு மட்டும் பெனிஃபிட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது நம்ம நாட்டுக்கே பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன்.